உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு செய்ய போகிறோம். நம்ம ஆல்ரெடி வீட்டில் என்ன பண்ணுவோம், பருப்பு வச்சு ஒப்பிட்டு செஞ்சுருக்கோம், தேங்காய் வச்சு ஒப்பிட்டு செய்வோம். இந்த மாதிரி ஒப்பிட்டு வந்து ட்ரெடிஷ்னலாக நிறையா செய்வோம். ஆனால் ஒரு வித்தியாசமான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம ஒப்பிட்டு செய்ய போகிறோம். இந்த ஒப்பிட்டு வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவும் சாஃப்டாக வருது. இந்த ஒப்பிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ரெசிபி தமிழ்லாம் நம்ம சேனல் ஒன்று இருக்குது, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு போலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மைதா, 200 ml ஆயில், 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு, 1/2 கப்பு தேங்காய், 1/4 கிலோ வெல்லம், 6 ஏலக்காய், 1 பிஞ்ச் உப்பு. இப்போ நம்ம இந்த போலி செய்கிறதுக்கு மேல் மாவுக்காக நம்ம 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கோம். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மேல் மாவுக்கு நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். போலிக்கு எப்பயுமே வந்து மேல் மாவு நல்லா வரணும்னா நல்ல மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் டு 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். மாவு பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம். நம்ம 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இதை தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த போலிக்கு வந்து 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். அதை நம்ம பொடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. நம்ம கரைச்சிட்டு வெல்லத்தில் தூசு இருக்குங்கிறதுனால நம்ம கரைச்சிட்டு வடிக்கிறதுக்காக நம்ம இப்போ கரைக்கிறோம். இப்போ நம்ம தவா ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய தேங்காயில் நம்ம 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்குறோம். இப்போ அதை போட்டு நல்லா கொஞ்சம் நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காவை நம்ம அப்படியே சேர்த்தலாம். போலி வந்து 2-3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ தேங்காய் வந்து வறுபட்டுருச்சு. நம்ம லேசாக வறுத்தா போதும். அது கூட நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம 6 ஏலக்காய் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் சர்க்கரை போட்டு நான் மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம போலி ரெடி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம வந்து இந்த பூரணத்தை வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
போலி செய்கிறதுக்கு பூரணம் வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு பாருங்கள் ரொம்ப நைஸாக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து போலி செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது கொஞ்சம் நேரம் மாவு ஊறிச்சினாவே மைதா மாவு வந்து இப்போ இழுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்படி நம்ம செஞ்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இது மேலே வச்சுட்டு இப்படி எல்லா பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவு வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை இந்த வாழலையில் வச்சுட்டு கல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதை இப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மைதா மாவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் வந்து இந்த பூரணத்தை வச்சுட்டு இப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே சம்மர் ஹாலிடேஸ் வீட்டில் தான் இருக்காங்க. ஸ்நாக்ஸ் எதுவும் வெளியில் வாங்க வேண்டாம். நம்ம வீட்லேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் செஞ்சுருக்கோம். இது வந்து போலி, அதாவது நம்ம பருப்பு போலி செஞ்சுருக்கோம், தேங்காய் போலி செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம போலி செஞ்சுருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு ஹெல்த்தியானது தான். அதனால் அதில் எப்படி போலி செய்யலாம் அப்படின்ற வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.